ஆனந்தி டாக்ஸ் 100% நான்-ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். நடிகைகளை காதலியாக பாருங்கள், அப்படி பேசாதீர்கள். த்ரிஷா பிரச்சனையில் மிஷ்கின் செம பேச்சு. நடிகை த்ரிஷா கோலிவுட்டோட முன்னணி ஹீரோயினா இருக்காங்க. அவங்களோட நடிப்புல லாஸ்டா லியோ படம் வெளியாச்சு. படத்துல விஜய்க்கு லிப்லாக் எல்லாம் செஞ்சிருக்காங்க த்ரிஷா. தொடர்ந்து இப்ப அவங்க அஜித் கூட விடாமுயற்சி, சிரஞ்சீவி கூட விஸ்வம்பரா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. 40 வயசாகிற த்ரிஷாவுக்கு இன்னமும் திருமணமே நடக்கல. ஜோடி படத்துல சிம்ரனுக்கு ஃப்ரெண்டா ஒரு சில சீன்ஸ்ல தலை காட்டிய த்ரிஷா மௌனம் பேசியதே படத்தின் மூலமா ஹீரோயினா இன்ட்ரோவானாங்க. அந்த படத்துல இருந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன லியோ படம் வரைக்கும்னு மொத்தமா 22 வருஷங்கள் சினிமா ஃபீல்டுல இருக்காங்க. ஒரு நடிகை சில வருடங்கள் தாக்கு பிடிக்கிறதே அதிசயன்ற நிலைமையில 22 வருஷங்கள் ஹீரோயினாவே இருக்கிறது பெரிய ஆச்சரியம்தான். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட கரியர்ல பல போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க பீக்ல இருந்தப்போ அவங்க தொடர்பான ஒரு வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாகுச்சு. ஆனா அதெல்லாம் கண்டு அசராத அவங்க தன்னோட டேலண்டால இன்னமும் முன்னணி ஹீரோயினா இருக்காங்க. லியோ படத்துல நடிச்ச மன்சூர் அலிகான் கூட த்ரிஷா பத்தி ஆபாசமா பேசினாரு. அந்த விவகாரம் கடந்த சில நாளாவே ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. அதுக்கும் த்ரிஷா தன்னோட காட்டமான பதிலடிய ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பக்க பலமா ஒட்டுமொத்த திரையுலகமும் திரள ஆரம்பிச்சிருக்கு. நடுவுல பட வாய்ப்புகள் இல்லாமல் இந்த த்ரிஷாவுக்கு 96 படம் கம்பேக்கா அமைஞ்சது. அந்த படத்துக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் படம் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் லியோ படத்துல நடிச்சிருந்த அவங்க இப்போ அஜித்தோட விடாமுயற்சி, கமல்ஹாசனின் தக் லைஃப் உள்ளிட்ட படங்கள்ல கமிட் ஆகி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்குல சிரஞ்சீவிக்கு ஜோடியாகவும் நடிக்க இருக்கிற அவங்க ஹிந்திலையும் ஒரு படத்துல கமிட் ஆகி இருப்பதா சொல்லப்படுது. சூழ்நிலை இப்படி இருக்க சேலம் மாவட்ட அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி ஒருத்தவர் த்ரிஷா மீது அவதூற கிளப்பி இருக்காரு. அவரோட பேச்சு பெரும் சர்ச்சையையும் கண்டனத்தையும் பெற்று கொடுத்திருக்கு. மேலும் அவருக்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன்னு த்ரிஷா தன்னோட எக்ஸ் பேஜ்ல சொல்லி இருந்தாங்க. அதை அடுத்து அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸையும் அனுப்புனாங்க த்ரிஷா. இந்த நிலையில த்ரிஷா விவகாரம் பத்தி நிகழ்ச்சியில பேசிய டைரக்டர் மிஷ்கின், பெண்களை அவமதிப்பவன் ஆண் மகனே அல்ல. ஒரு நடிகை குறித்து சுலபமாக வாய்க்கு வந்ததை பேசிவிடாதீர்கள். நான் 2 முறைதான் த்ரிஷாவை நேரில் சந்தித்திருக்கிறேன். அவர் மிகவும் எளிமையான பெண். ஒரு நடிகையை உங்களின் காதலியாக கூட நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் அதிலும் ஒரு கண்ணியம் வேண்டும் என்றார். இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.